10 மாதங்களுக்கு முன்பாக இப்படி எல்லா கட்சிகளும் வரிந்து கட்டி கொண்டு ரோட்டுக்கு வருகிறது என்றால் என்ன காரணம்? அதான் பயம். ஆளுங்கட்சிக்கு மீண்டும் ஆட்சி பிடிக்கின்ற பயம், எதிர்கட்சிக்கு இந்த ஆட்சியை வீழ்த்தி விட்டு ஆட்சிக்கு வர வேண்டுமே அந்த பயம். இப்படி கூட்டணி காப்பாற்றுவதில் ஆளுங்கட்சிக்கு இருக்கிற நெருக்கடி, கூட்டணியை இன்னும் சேர்த்துக் கொள்வதில் எதிர்கட்சிக்கு இருக்கிற நெருக்கடி, இப்படி 2 விதமான நெருக்கடி நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்காக தான் ஒரு நீண்ட நாட்களுக்கு முன்பே களத்தில் குதித்து விட்டார்கள். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப கூட்டணியை காப்பாத்திக்கணும், அதுக்காக திமுகவுக்கு ஒரு பிரஷர் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்க ரொம்ப இன்டாக்டா இருக்கோம், கட்டுக்கோப்பா இருக்கும், எந்த சிக்கலும் இல்லை அப்படிதானே சார் பேசுறாங்க. ஆனா அதே போல எடப்பாடியும் எங்க கூட்டணிக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க, நீங்க விரும்பிய கூட்டணி அமைப்போம் அப்படின்னு நேத்து கூட பேசுறாரு. எந்த கான்பிடென்ட்ல இபிஎஸ் அப்படி பேசுறாரு? 2 கட்சியிலுமே குழப்பம் இருக்கிறது, கூட்டணிக்குள் சலசலப்பு இருக்கிறது. வெளியே சார் அப்படிலாம் எப்படி சொல்றீங்க? வேல்முருகனை பேட்டிடுங்க. அவர் என்ன சொல்றாரு? 1000 பிரச்சனை இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஒட்டி கொண்டிருக்கிறோம் சொல்வாரு. வேறு வழி இல்லாமல் ஆதரிக்கிறோம் பாரு. ஆமா சார். அப்புறம் நாங்க பாஜக அங்க இல்லை என்றால் அதிமுக பயணிக்க தயார் என்கிறார் யார்? திருமாவளவன். அப்ப என்ன அர்த்தம்? அதை விட ஒரு கொடுமை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த பிரச்சார பயணத்தின் போது வாழ்த்து தெரிவிக்கிறேங்கிறார். திமுக அணியை வீழ்த்துவதற்கு அவர் பிரச்சாரம் தொடங்குறார் பாஜகவுடன் சேர்ந்து கொண்டு. அதுக்கு எப்படி நீங்க வாழ்த்து சொல்வீங்க? ஒரு அரசியல் நாகரிகம். என்னங்க நாகரிகம்? பிறந்த நாளுக்கா சொல்றீங்க? பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னா அது நாகரிகம். அவர் திமுக ஆட்சியை வீழ்த்துவோம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் யாரு? விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், திமுக கிட்ட இருந்து நாங்க காப்போங்கிறாரு. அதுக்கு வாழ்த்து சொல்லுவீங்களா நீங்க? சொல்லுங்க. ஓகே, நான் கேட்கறது தப்பா? அப்புறம் அதனால இங்க குழப்பம் இல்லைன்னா சொல்ல, இங்க குழப்பம் இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவருடைய பேட்டிகள், பேச்சுக்கள், அறிக்கைகள் எப்படி இருக்கு? அதனால திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கிறது என்றால் அது மு.க. ஸ்டாலின் என்ற ஒரு தனி நபரால், திமுக தலைவரால் கூட கிடையாது. இன்னும் திமுக எப்படி குழப்பம் இருக்கிறதோ அதே மாதிரி குழப்பம் அதிமுக இருக்கிறது, அதிமுக கூட்டணியில் இருக்கிறது. ஆனா வேற வழி இல்லை.